தீசிஸ் வந்து நம்ம ஸ்போர்ட்ஸில் வந்து இப்போ குழந்தைங்களுக்கு மெஷின் லேர்னிங் எப்படி அவங்களுடைய லீடர்ஷிப் குவாலிட்டி எப்படி நம்ம மேம்படுத்தலாம், மைதானமும் ஒரு வகுப்பறை தான் என்கிற வகையில் அந்த குழந்தைங்களுக்கு வந்து வெறும்ன படிப்புன்னு மட்டும் அந்த அழுத்தத்தை கொடுக்காமல் அந்த குழந்தைங்களுக்கு வந்து தன்னால் சாதிக்க முடியும், படிப்பை தாண்டி விளையாட்டினால் சாதிக்க முடியும், என்னோட நாட்டுக்கு பெருமை தர முடியும். இந்த குழந்தைங்களுக்கு இருக்கின்ற பேரியர்ஸ் என்ன, டொமஸ்டிக் லெவலில் அவங்க வீட்டில் இருக்கிற இஷ்யூஸ் என்ன, அந்த குழந்தைகள் கிளாஸ் ரூம்ஸில் இருக்கும்போது அவங்களுக்கு இருக்கின்ற மன அழுத்தம் என்ன, ஆனால் விளையாட்டு என்று வரும்பொழுது அதெல்லாம் கடந்து அந்த குழந்தைங்க சாதிப்பது எப்படி. ஸோ இப்படி வரும்போது அந்த கிரவுண்டையும் ஒரு வகுப்பறையாக கருதி அந்த குழந்தைங்களுக்கான அந்த லீடர்ஷிப் குவாலிட்டியை எப்படி மேம்படுத்துறது, ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் எப்படி கொண்டு வரலாம், கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் எப்படி நம்ம வந்து கொண்டு வரலாம், ஒரு டீமை லீட் பண்ணி நடத்தும் பொழுது ஒரு தலைவனாக தான் தென்படும் பொழுது வெற்றி என்று வரும்பொழுது ஒட்டுமொத்த டீமுக்கும் கொடுத்துட்டு தோல்வி என்று வரும்போது முழு பொறுப்பையும் தானே ஏற்றுக்கொண்டு அதை மீண்டும் அவன் எப்படி வெற்றி. ஸோ சைக்காலஜிக்கலாக அந்த குழந்தைங்களை நான் வந்து எப்படி பண்ணலாம், இதுக்கு நம்ம மெஷின் லேர்னிங் ஒவ்வொன்றையும் நாங்கள் இப்போ இந்த 60 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2 இயர்ஸ்க்கு மேலே நான் பயணிச்சிட்டேன். நான் இன்னும் ஒரு அடுத்த ஆண்டுக்குள்ளார அதுக்கான அந்த ரிப்போர்ட்டை என்னோடய ப்ரெசன்டேஷன் நீங்கள் கொடுக்க வரும்போது நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு முழுமையாக தெரியும். அந்த 50 நாடுகள் சொன்னீங்க, ஏதாவது சொல்ல முடியுமா? ஜென்ரலாக நம்ம ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய யூரோப்பியன் கண்ட்ரிஸ், அமெரிக்கன் கண்ட்ரிஸ் வந்து எல்லாருமே நான் உங்களுக்கு என்ன லிஸ்ட்டே நான் தர சொல்கிறேன். அதே நீங்கள் சொல்லுங்கள் என்னென்ன கண்ட்ரிஸ் வருதுங்கிறதே நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணி, ஈவன் உக்ரைன்லேருந்து கூட நம்ம வந்து அழைத்திருக்கிறோம், கண்டிப்பாக அவர்களும் வரையணும் என்று சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரியான எல்லா கண்ட்ரிஸ் லிஸ்ட்டும் நம்ம தர சொல்கிறாங்க. நடிகர் விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அதை வந்து உங்களுடைய கருத்து? அவரை பொறுத்த வரைக்கும் நானும் சரி அல்லது நம்முடைய மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் மூலமாக எங்களுக்கு கிடைத்த ஒரு அருமையான அண்ணன் என்று தான் சொல்வேன். பல முறைகளில் நாங்கள் நேரடியாக பேசும்பொழுதும் அவர் அந்த அன்பொழுக பேசக்கூடியவர் தான். நீங்கள் நடிகராக பார்க்குறீங்க, நீங்கள் கட்சியோட தலைவராக பார்க்க, நாங்கள் என்றைக்குமே எங்களுடைய அண்ணனாக நாங்கள் பார்க்கின்றோம். அவரும் மக்கள் பணி ஆற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கார். நேற்றே எங்களுடைய மாண்புமிகு இளைஞரணி செயலாளர் வந்து மாண்புமிகு அமைச்சர் இளைஞரணி செயலாளர் சொல்லியிருக்கார். அவருடைய மக்கள் பணி சிறக்க எங்களுடைய வாழ்த்துக்கள் என்று சொல்லுங்கள். அந்த வாழ்த்துக்களோடு என்னுடைய வாழ்த்துக்களை நினைத்துக்கிறேன். கடந்த முறை வந்து கட்சி ஆரம்பித்த விஜயகாந்த் கூட பொறுப்பாக திராவிடங்கிற வார்த்தை சேர்த்து தான் கட்சி ஆரம்பித்தார். அந்த திராவிடங்கிற வார்த்தை மிஸ் ஆகிருக்கு அவர் கட்சியில், அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, கட்சியை ஆரம்பிக்கிறது வந்து அவங்களுடைய சொந்த விருப்புகள். யார் வேண்டாலும் ஜனநாயக நாட்டில் கட்சி ஆரம்பிக்கலாம். கட்சி பெயர் வைப்பதும் அது அவர்களுடைய எண்ணங்கள், அவருடைய கொள்கையெல்லாம் வரும்பொழுது தான் அது எந்த அர்த்தத்துக்கு கட்சி ஆரம்பிக்கிறது என்பது நமக்கு தெரியும். தொகுதி பங்கீடு குறித்த ஒரு ஆலோசனை திருச்சி தொகுதி இந்த முறையும் காங்கிரஸ் கிடைக்குமா இல்லை திமுக? இல்லை, ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து சொல்கிறாங்க. முதலமைச்சர் அவர்கள் நீங்களே பார்த்துருப்பீங்க, இளைஞரணி மாநாட்டில் பேசும்போது சொன்னது ஒன்று தான், இவருக்கு சீட்டு கூட அவருக்கு சீட்டு கூட இந்த கூட்டணிக்கு சீட்டு கூட நீங்கள் யாரும் சொல்லக்கூடாது. நான் இன்னைக்கு கொடுக்கக்கூடிய வேட்பாளர் அது வெற்றி வேட்பாளர், உங்கள் அனைவருக்கும் பிடித்த வேட்பாளர் தான் நான் வழங்குவேன். அதனால் என்கிட்ட யாருமே வந்து இந்த தொகுதியை இவருக்கு கூட வேட்பாளர் இவருக்கு கூட சொல்லிட்டு யாரும் வரக்கூடாது. நான் என்ன முடிவு எடுக்கின்றனோ நிற்பது முத்தம் நீங்கள் கலங்குகின்ற வகையில் நீங்கள் உழைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் திமுக தான் திரும்ப போட்டியிடணும்னு சொல்லி உங்கள் கட்சிக்காரங்க வலியுறுத்துறாங்க, அதை பற்றி இல்லை, எல்லாருமே அந்தந்த மாவட்டத்தை சார்ந்திருக்கிற கட்சிக்காரர்களால் எல்லாருமே சொல்வது என்றைக்குமே நாங்கள் எப்படி எங்கள் கட்சியை விட்டு கொடுக்க முடியும், முதல்ல எங்கள் கட்சிக்கு தான் நாங்கள் முக்கியத்துவம் கொடுப்போம். பட் எது எப்படியா இருந்தாலும் டெசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது வந்து கட்சியோட தலைவர் அவர்கள் தான். சிறப்பாக நடந்தது. இப்போ மகாராஷ்டிரா கவர்மெண்ட் என்னன்னா வேலைவாய்ப்புல முன்னுரிமை தராங்க, அந்த மாதிரி தமிழகத்திலையும் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க, அதை பற்றி இல்லை, வேலைக்கு முன்னுரிமையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ இந்த பட்ஜெட் செஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு தான் உங்களுக்கு நம்ம ஏன்னா இப்போ உங்களுக்கு எவ்வளோ முதலீடுகள் வந்திருக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் 6,64,000 கோடி கிட்ட நம்முடைய குளோபல் இண்டஸ்ட்ரீஸ் மீட்டில் நம்ம பண்ணியிருக்கோம். நம்ம அதெல்லாம் இப்போ நம்ம அதுக்கான வேலையை நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்களும் அந்த எந்தெந்த பகுதி அவர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது அந்த இடம் பார்க்கின்ற அந்த பணிகள்லாம் வேகமாக நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. இப்பொழுதும் கூடுதலாக இப்போ ஸ்பெயினுக்கும் போயிருக்கிறாங்க. அங்கேயும் பார்த்தீங்கன்னா 2 கம்பெனிகள் வந்து மிகப்பெரிய ஒரு முதலீடை கொண்டு வந்திருக்காரு. ஸோ இதெல்லாம் ரெடியாகி வரும்பொழுது கண்டிப்பாக அதற்கு ஏற்றார் போன்ற வேலை வாய்ப்புகள் எல்லா தரப்பிலும் அது கண்டிப்பாக கொடுக்கும். ஆனால் ஜல்லிக்கட்டை பொறுத்தவரைக்கும் கிராமப்புறங்கள் அதுவும் ஒரு விளையாட்டாக தான் பார்க்குறாங்க. அந்த சிறந்த மாடுபிடி வீரருக்கு ஒரு அரசு வேலை வழங்கணும் அப்படின்னு தொடர்ச்சியாக கோரிக்கை வைக்கிறாங்க. அது வந்து ஸ்போர்ட்ஸ் உள்ளுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது வந்து ஒன்றா ஸ்போர்ட்ஸ் உள்ளுக்கு வரும்பொழுது தான் நீங்கள் சொல்கிற மாதிரி அதற்கான ரிசர்வேஷன்ஸ் அதுக்கான இதெல்லாம் இருக்குது. அது கண்டிப்பாக நம்முடைய முதலமைச்சர் அவர்களிடம் சரி நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர்களும் அதற்கான கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கு. அது அவர் கண்டிப்பாக நல்ல முடிவு எடுக்கலாம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.